ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 28/7/24 அன்று அன்னை தெரசா பார்வையற்றோர் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்ற பார்வையற்றோர்களுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் நம்மளும் பங்கெடுத்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சியை முழுமையா நம்ம காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவை இப்பொழுது காணலாம். சுந்தரையா அவர்களுக்கும் நம்ம அனைத்து மெம்பர்ஷிப் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் மாதம் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கு. இதுக்கு நிதி உதவி அளிச்சிட்டு இருக்கிற கணேசனையாவுக்கும் சுந்தரையாவுக்கும் நன்றி. இடையில நன்கொடை இடையில பாத்தீங்கன்னா சிறிதா நன்கொடை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம அந்த நன்கொடை கொடுத்த உள்ளங்களுக்காக நம்ம மணிய மாமா இருக்காங்களா, அவங்க ஒரு ஜெபம் பண்றாங்க. சரிங்களா? கூலி வந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து வளப்பட்டு ஆண்டவரே, எங்களுக்கு சிறிதாக உதவி நன்கொடை கொடுத்த அன்பு நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும், அவருக்கு என்னென்ன தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமோ அத்தனை தேவைகளை நீர் நிறைவேற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். செருப்பு தந்தாங்க ஐயா, சிறு தந்து புத்தகம் செருப்பு தந்தாங்க ஐயா. புத்தகத்தோட ஜமன்றி புதுசு திட்டமெல்லாம், புத்தகத்தோட ஜமன்றி புதுசு திட்டமெல்லாம். என் மனசு புரியல இப்ப உங்களப்ப நினைக்கிறேன். என் மனசு புரியல இப்ப உங்களப்ப நினைக்கிறேன். நீ இந்த காலத்துல நான் பறக்க கூடாதா? நீ இந்த காலத்துல நான் பறக்க கூடாதா? இப்பதான் நினைச்சு ஏங்கி அழுகுறேன். நானு இப்பதான் நினைச்சு ஏங்கி அழுகுறேன். நன்றி. அவங்க மூலியமா போன தடவை செயற்கை கால் மற்றும் கேலிப்பர்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நம்ம பங்கெடுத்திருக்கோம். துணை செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களோட இருந்தாங்க. அது இல்லாம இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துறது பாத்தீங்கன்னா திரு முருகேசன் அவர்கள் நம்ம வீட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவர் மூலியம் தான் நமக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரியும். ஸோ இதை அறிமுகப்படுத்துறதுக்கு திரு முருகேசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.